திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளரோடு போறார். ஆனா எங்கேயாவது செந்தில் பாலாஜி சொன்னாரா என்னுடைய சகோதரர் அசோக் வந்து டம்மி கேண்டிடேட் நீங்க சொன்னாரா? அதனால எனக்கு நாளை நான் கரூரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அபிஷியல் டிஎம்கே கேண்டிடேட்டுடைய வேட்பு மனு நிராகரிக்கப்படுதான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அதான் நான் சொல்றேங்கன்னா, அதாவது அந்த எப்பவுமே இந்த கிரீக் பிலாசபி படிச்சுக்கினாங்கன்னா, ஒரு ராஜா வந்து பக்கத்து நாட்டை பிடிப்பான், அப்ப தப்பிச்சுக்குவான். தூரமா இருக்கிற நாட்டை பிடிக்க போகும்போது உள்நாட்டை விட்டுருவான். இதான் கதை. என்னை கரூரும் போய் கோயம்புத்தூர்ல எதுவும் இல்லாம உள்ளதும் போச்சு நொல்லக்கண்ணா அப்படிங்கிற மாதிரி ரெண்டும் இல்லாம ஒரு மனிதர் இருக்கத்தான் போறாரு. நீங்க 4ஆம் தேதி மே அந்த செய்தியை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. கரூர் முற்றிலும் இன்னைக்கு திமுக கையில் இருந்தாலும் 4 தொகுதியும் போய் என்னை கோயம்புத்தூர்ல திமுகவுக்கு எந்த தொகுதியும் கிடைக்காத ஒரு நிலைமை வரும்போது, அது பேராசை. இது பேராசை. கரூர் 4 வேணும், கோயம்புத்தூர் 10 வேணும். செந்தில் பாலாஜி கடவுளாங்கண்ணா. அதனால கோயம்புத்தூர் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். அம்மன் அர்ஜுன் அவர்கள் மிக தரமான ஒரு வேட்பாளர். கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியை பொறுத்தவரை நடந்து வீதி வீதியாக வீடு வீடாக போகக்கூடிய ஒரு வேட்பாளர். அவர் என்கிட்ட பிடிச்சதே நடந்து போற ஆளுங்க, வண்டியை யூஸ் பண்றது இல்லை. அதனால அம்மன் அர்ஜுன் அவர்கள் அங்க ஃபைட் பண்றாரு, கம்பீட் பண்றாருலாம் ஒண்ணு இல்லைங்கண்ணா. அம்மன் அர்ஜுன் அவர்களுடைய வேகமான வேலையை பார்த்து செந்தில் பாலாஜி அவர்கள் தாக்கு பிடிக்காம வெளியே கரூர்ல பாருங்க. சரி, அண்ணனுக்கு நான் உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு கரூர்ல செந்தில் பாலாஜிக்கு மாற்று வேட்பாளர் யாருங்கண்ணா? கரூர்ல செந்தில் பாலாஜியினுடைய மாற்று வேட்பாளர் அவருடைய சொந்த தம்பி அசோக். இன்னைக்கு அசோக் சைலண்டா நாமினேஷன் ஃபார்மையும் கொடுத்துட்டு இடி 1.5 வருஷமா தேடிச்சு. தமிழ்நாடு போலீஸ் 1.5 வருஷமா கோழி அமுக்கிற மாதிரி அமுத்தி வச்சிருந்தாங்க. அவர் வெளியே உள்ள அடக்கோழி பாத்தீங்கன்னா முட்டை போட்டதுக்கு அப்புறம் கோழி அமுத்தி வைக்கிற மாதிரி எங்கேயோ பதுக்கி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு அந்த பெயில் கிடைத்த பிறகு செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் திரு அசோக் கரூர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளரோடு போறார். ஆனா எங்கேயாவது செந்தில் பாலாஜி சொன்னாரா என்னுடைய சகோதரர் அசோக் வந்து டம்மி கேண்டிடேட் நீங்க சொன்னாரா? அதனால எனக்கு நாளை நான் கரூரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அபிஷியல் டிஎம்கே கேண்டிடேட்டுடைய வேட்பு மனு நிராகரிக்கப்படுதான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேணும்னே ஒரு ஃபால்ட்டி டாக்குமெண்ட்டை கொடுத்து நிராகரிக்கப்பட வச்சுட்டு வேற வழி இல்லை, டம்மி வேட்பாளர் அசோக் தான், அவரு தான் உதயசூரியன்ல போட்டிடுவாருங்கிற டிராமாவும் கரூர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு சின்னாபின்னமாய் ஜனநாயகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல முதலமைச்சரும் உடந்தையா இருக்கிறாங்க. ஏன் டம்மி வேட்பாளர் கரூர்ல ஆளே கிடைக்கலையாங்கண்ணா? டம்மி வேட்பாளர் போடணும் அப்படின்னா கரூர்ல ஆளே இல்லையா? இன்னைக்கு வானதி ஸ்ரீனிவாசன் அக்காக்கு டம்மி வேட்பாளர் போட்டிருக்கோம். யாருங்கண்ணா? கட்சியினுடைய மூத்த தலைவர் ஒருத்தர் அங்க இருக்கிறார். அங்கேயும் செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் டம்மி வேட்பாளர். கோவை தெற்குல கரூர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய 18 பேர் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்னா இது ஜனநாயகமா இல்லது ஊழல்வாதிகள் நடத்தக்கூடிய கூடாரமா நீங்க கேட்பீங்கல்ல? அமித்ஷா அதிமுக சார், அதிமுக பேரு அமித்ஷா அதிமுக சொல்லி கனிமொழி சொல்லியிருக்காங்க. கனிமொழி அக்காவே சீட்டு கிடைக்கலன்னு ரொம்ப சோகத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க சர்ச் ஃபாதர் எழுதுறாரு லெட்டர்ஸ் மு.க. ஸ்டாலின் ஐயாவுக்கு, இந்த முறை கனிமொழி அவர்களுக்கு நீங்க சீட்டு கொடுத்தா தான் உண்மையான சமூக நீதி. அதனால முதலமைச்சர் அவர்கள் எந்த காரணத்திற்கும் கூட திருமதி கனிமொழி அக்கா அவர்களுக்கு சீட்டு கொடுப்பதற்கு தயாரா இல்லை.